பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு பாவப்பட்ட மனுஷனை கூடையில் வைத்து இறக்குகிறார்கள். அங்கே அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டிற்கு போ என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் பாவம் அவனை போட்டு அழுத்துது. சிலரை தூங்கவே விடுறதில்லை. அவர்கள் செய்த பாவத்திற்காக பரிகாரத்தை தேடி எங்கெங்கோ சுற்றி திரிகிறார்கள். அவருடைய பாவங்கள் அவருடைய ஒவ்வொரு நாளும் நசுக்கி கொண்டிருக்கிறது. சிலரை நோய்கள் மூலமாக பாதித்து கொண்டிருக்கிறது. சிலரை மன அழுத்தத்தின் மூலமாக பாதித்து கொண்டிருக்கிறது. சிலர் தன்னுடைய பின்னாக சந்ததிக்கு அந்த சாபத்தையும் பாவத்தையும் விட்டு சென்று இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சுன்னா அவனுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கிறது போல சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கலைன்னா நமக்கு உலகத்தில் மன்னிப்பே கிடையாதுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நமக்கு உலகம் தடுக்கும். அந்த சூம்பின மனிதனை, அதாவது திமிர்வாதம் பிடித்த அந்த மனிதனை அவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மக்கள் கூட்டம் மிகுதி. அதாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போகிறதுக்கு நமக்கு அநேக தடைகள் இருக்கலாம். அநேக காரியங்கள் நம்ம நெருங்க விடாதபடி தடுக்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறியாத இருக்கிறத காரணத்தினால தான் அவர்கிட்ட போகாமல் இருக்கிறோம். குற்ற மனசாட்சியில் விழுந்து நோயிலையும் நொடியிலையும் பாதிக்கப்பட்டு பயத்தால் தவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போகிறதுக்கு 4 பேர் தேவைப்பட்டார்கள். நாம் இந்த காலத்தில் 4 காரியங்களை நம்ம செய்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட நேராக போய் அவருடைய மன்னிப்பை பெற்று நம்ம பரலோக வாழ்வை ருசிக்க முடியும். அந்த 4 காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், முதலாவது விரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு முன்னாடி, நீ குணம் பெற விரும்புகிறாயா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். 28 வருடமாக நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை சுகம் பெற விரும்புகிறாயா என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது விருப்பம் வேணும். அதே போல் அந்த கண் தெரியாத பார்த்திலேமை குருடர்கிட்ட, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படின்னு கேட்பார். அப்போ நம்முடைய விருப்பம் முதலாவது இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி நமக்கு விருப்பம் இருக்கணுங்க. நம்ம பாவத்திலேருந்து விடுபட்டோம்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற நோய் நொடி எல்லாமே நம்ம விட்டு போயிடும். முதலாவது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுபட நமக்கு விருப்பம் வேணுங்க. முதலாவது விருப்பம். இரண்டாவதாக விசுவாசம். நம்ம இந்த உலகத்தில் பல வகையான காரியங்கள் மேலே விசுவாசத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். இதை செய்தால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், அதை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும், நம்ம நடந்து போனோம்னா பாவம் மன்னிக்கப்படும், நம்ம பல வகையான உபவாசங்களை மேற்கொண்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லைங்க, விசுவாசம் இருந்தால் தான் பாவம் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்தியனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டார், சிலுவையில் ரத்தம் சிந்தி மன்னிச்சிட்டார் என்ற விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ விசுவாசிக்காமல் 1000 காரியங்களை நீ உலக பிரகாரமாக செய்தாலும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது.
எனவே இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக தெய்வ பயம் இருக்கணுங்க. தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை உண்டாக்கும். அந்த ஞானம் வரும்போது எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த பயம், உலக பிரகாரமான பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படும்போது ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானம் உலகத்தை ஜெயிக்க நமக்கு பலத்தையும் உடல் பலத்தையும் உண்டாக்குகிறது. எனவே பிரியமானவர்களே, பயம் தேவனுக்கு பிரியமான ஒரு பயமாக இருக்க வேண்டும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து உலகத்தின் பயத்தை தூக்கி குப்பையில் போட வேண்டும். நான்காவதாக இரக்கம். தேவனுடைய இரக்கம் நம் மீது இருந்தாச்சுன்னா தேவன் நம்மை தெரிந்து கொள்வார். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும்போது நாம் அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். அவருடைய சித்தம் நம் மீது இருந்தால் எப்படியாவது நம்ம அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். இப்போ இந்த 4 காரியங்கள் தான் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி சென்று கூரையை பிரித்து இறக்கின 4 நபர்களுக்கு ஒப்பாக நான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் 4 பேர் தூக்கி கொண்டு போய் கூரையை பிரித்து இறக்கினார்கள். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதயத்திலும் இந்த 4 காரியம் இருக்கும்போது ஒன்றுக்கொன்று பலப்படுத்தி ஒன்றுக்கொன்று சேர்ந்து ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போகும். பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவான். பாவத்திலிருந்து அவன் எப்போ விடுதலை அடைந்து விட்டானோ அவன் நித்திய வாழ்விற்கு உகந்தவனாய் மாறிவிடுகிறான். அதுதான் அவர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் வீடு என்றால் நித்திய வாழ்வுக்குரிய வீடு, நித்திய ஜீவனை பெற்றுள்ளான் என்பதை குறிக்கிறது. நித்திய வாழ்வுக்காக இன்றைக்கி எவ்வளோ போராட்டங்களை போராடுகிறார்கள். ஏதோ காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிப்பதும் அவர் நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று விரும்புவதும் அவருக்காக பயந்து வாழ்வதும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதும், இந்த 4 காரியங்களையும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வோம் என்பதை இந்த காலை வேளையில் நம்ம புரிந்து கொண்டு அவரோடு கூட நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உம்மிடத்தில் வர தகுதி அற்றவர்கள் அப்பா. இந்த உலகம் எங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது. இதோ எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய பயமும் எங்களுடைய விருப்பங்களும் உம்முடைய இரக்கமும் ஒன்று சேர்ந்து இது உமது பாதத்தில் நாங்கள் வர எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய நித்திய ஜீவன் சென்று சேரும் வரை உம்முடைய பலமும் கிருபையும் ஆசீர்வாதம் என்றென்றும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள்.